50 மில்லியன் சொன்னாங்க. இப்போ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் நோம்புக்கில், இந்த ப்ரொஜெக்ட் நோம்புக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லா பிள்ளைகளுக்கு வந்து எங்களோட ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் எங்களோட கெப்பாசிட்டியில் 30 மில்லியன் ருபீஸை நாங்கள் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு, அதாவது ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கையில் வரல. ஓகே, 30 மில்லியன் இருக்குது. யூகேல எங்கள் பிரான்ச் ஒன்று இருக்குது, ஸ்கூல் பிரான்ச் அப்படி இப்படின்னு போட்டு இப்போ அதை இப்போ நாங்கள் மலேசியாவுக்கு வரணும்னு சொன்னத்தோடனே கஷ்டம் தஸ்லீமையும் மற்ற அலகாபுரத்தில் உண்மையிலே பள்ளிவாசல் அதுக்கு பின்னாடி இன்னொரு சட்டம் இருக்குது. செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஹாஜி ஜெயினி, ஹாஜி வரிசை, ஹாஜி சாதிக், ஹாஜி ஷஃபீக். அவர் வரல அந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு, அந்த இதுக்கு வர அவங்க எல்லாம் பள்ளிவாசலில் வந்து அத்திவாரம் வைக்கிறாங்க, இது கண் வைக்கிறாங்க, கண் வச்சு பேசுகிற அந்த டைமில் அவங்களுக்கு வந்து இந்த டைமில் ஒரு 10 இயர்ஸில் நினைக்கிறது 2.8 மில்லியன் 28 ரூபா ஸ்ரீலாசன் மணியும் அவங்க அதில் கண்டினியூ பண்ணி பள்ளிவாசல் வேலையில் இருக்குது. நாங்கள் இப்போ பார்த்தோம், இப்போ இந்த பள்ளிவாசலில் இப்போ தொடரக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருக்குது வசதிகள், ஏதோ ஒரு வழியில் செஞ்சுட்டு போகலாம். கல்விக்கு உதவி செய்கிற சமூகம் தான் இந்த முக்கியமாக இதைத்தான் பார்க்கணும். அதாவது எஜுகேஷன் தான் அடுத்த இம்பார்ட்டண்டான செக்டர். அதோட எங்களால் உள்ள கண்டினியூஷன் அலாங்குளத்தில் சொசைட்டி ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு சிலவ சொசைட்டியோட இன்னைக்கு கிரியம சொசைட்டியோட தொடர்ந்து சம்மந்தம் ஆகிக்கொண்டே வருது. அலகன்குளம் பேர் வந்து அவங்க இல்லை, இன்னும் உலகத்தில் இன்னைக்கு அலகன்குளம்னு சொன்னால் தெரியும். அலகன்குளம் ஜமாத் நாங்கள் தெரியும், அலகன்குளம் நாங்கள் தெரியும். ஓகே, எங்களுக்கு தெரியுமே அலகன்குளம்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு நேற்று இந்த ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி மீட்டிங் நடந்துச்சு. நேற்று ரிஸ்வி அவர் ஹாஜி முஃப்தி ரிஸ்வி வந்துருந்தாங்க. அப்போ அந்த அவர் வந்து இந்த பிளானி இப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியுமே எங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. அதனால் அப்படியான ஒரு முறையில் அல்ஹம்துலில்லாஹ் அதை செஞ்சு போயாச்சு. இப்போ நாங்கள் எனக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறோம், 50 மில்லியன் காசு வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன காசு. அதே நேரத்தில் செய்ய இயலாத வேலையும் உலகத்தில் வந்து இந்த வேலை ஒன்றா சேர்ந்து ஒரு கையால் செய்ய இயலாத சேர்ந்து செய்து கல்விக்கு வந்து கற்பவனாக கற்பிக்கிறாங்க, கற்பவனுக்கு உதவி செய்ய போனாங்க. 4ஆவது அப்போ இந்த வகையில் எங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை வந்து நாங்கள் செய்கிறத கூட நாங்கள் இது பண்ணுறோம். எனக்கு வரும்போது நான் மலேசியாவுக்கு அக்காவை பார்க்க வந்து உண்மையில் இந்த அக்காவுக்கு வந்து கண்டிஷன் அக்காவை பார்க்க தான் நான் ரெடியாக நான் விட்டுட்டையும் சொல்லலை. பிரின்சிபல் வந்து இப்போ நம்ம கமிட்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது மலேசியா நீங்கள் மலேசியா வந்து டச்சோட உருவிட்டானே அப்படின்ட்டு அவங்க சொல்லி நம்மகிட்ட இல்லைன்னா இது இல்லை, எனக்கு அது இதே இல்லை. நான் உடனே டிக்கெட்டை போட்டேன், 2 நாளைக்கு முன்னாடி டிக்கெட்டை போட்டேன், இது விசாவை போட்டால் வந்து இன்ஷாஅல்லாஹ் நாங்கள் இவருடைய கன்ட்ரிபியூஷன் அன்னைக்கு வந்து ஹாஜி சஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து டாக்டர் ஜவுத் அலியை சந்தித்தேன். பண்ணிருக்கவங்கெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. அதோட நான் இன்னொரு ப்ரொஜெக்ட் அதோட மக்களுக்கு வந்து இதில் வந்து கஷ்டமாக இருக்கக்கூடிய, அதாவது ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய முறையில் இந்த மாதிரி டிக்கெட்டை நாங்கள் அடித்தோம். இது வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸில் வந்து 5000 ருபீஸ் இந்த டிக்கெட்டை பெருமாறி 86 ரிங்கெட்ஸில் நினைக்கிறேன், 63 ருபீஸ் ஒரு ரிங்கெட். இப்போ அந்த இதையும் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகிறோம். ஏதோ எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு விஷயத்தை செய்யணும். அது ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உலகத்தில் எங்கேயும் இருக்கலாம். நாங்கள் அதுக்குரிய விஷயங்களை நாங்கள் பார்ட்டிசிபல்ஸாக இருக்கிறது தான் பெரிய இம்பார்ட்டன்ட். யாருக்கு செஞ்சாலும் பரவாயில்லை. மதரசாவில் வந்து செஞ்சால் நாங்கள் யாருக்கும் பார்க்குறதில்ல, ஹெல்ப் பண்ணுறோம். ஸ்கூலில் செய்யும்போது எங்கள் சமூகம் வந்து ஸ்கூல் கல்வி கொடுக்குற முக்கியத்துவம் மிச்சம் போடுவோம். பள்ளிவாசலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் பள்ளிவாசல் 2 கண்கள் சொல்கிறாங்க, பள்ளியும் ஸ்கூலும் மார்க்க கல்வி உலக கல்வி. ஆனால் நம்ம வந்து உலக கல்வியை இன்றாமல் மார்க்க கல்விக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே வரோம். அல்ஹம்துலில்லாஹ் பள்ளியோட கட்டினா அல்லா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டணும்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த விஷயத்துலையும் நாங்கள் இதை இது பண்ணி அதனால் இதை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இன்ஷாஅல்லாஹ் உங்களால் அதான் உங்களை சமூகத்துக்கு உதவி செய்கிறத பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
உதவி செஞ்ச ஒரு சமூகம், செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு சமூகம். சிலவங்க அவங்க பேர்களையும் அவங்க இதுகளையும் சொல்லாமல் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம். இதுக்கு ஒரு முக்கியமாக உங்களுக்கு ஒரு சொன்னார், என் பேரை சொல்லாதீங்கன்னு. நான் வந்து இதுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுவேன், நான் சொல்லுவேன் அந்த பிறகு. ஆனால் உங்களுக்கு நண்பர் அவரும் சொல்லிக்கிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு. அவர் இன்ஷா அல்லாஹ் அவர் அதுக்குரிய வேலை செய்வார். இன்னைக்கு வந்து இல்லை, இன்ஷா அல்லாஹ் பெரிய ஏற்பாடுகள் நடக்கும். இதில் உங்களோட இதில் நான் எதிர்பார்க்குறேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா மெயின் ரீசன் என்னென்னா, நான் வந்து அக்காவை பார்க்க வந்தது மெயின் அதுதான். அதே நேரத்தில் எங்கள் பிரின்சிபலும் இந்த சொசைட்டியும் வேண்டி கொண்டதுக்கு என்னங்க, நான் ஒரு பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் திரும்பவும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். நான் போகும்போது எனக்கு வந்து எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த இதில் இருக்கிறத போல நான் வந்து இப்போ எல்லாத்தையும் ஹாஜிகள் செஞ்சுருக்கிறார்களோ, அதே போல் அலாங்குளத்து வாசிகள் செஞ்சுருக்கிறார்களோ, திருக்குறி பெருவெல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி போல அன்பையும் ஆளுநர் எதிர்பார்க்கவே இல்லை. இதை நீங்கள் தர்றதும் தராதும் அந்த அன்பு ஒரு நாள் கிடையாது. நமக்குள்ள தொடர்பு அல்ஹம்துலில்லாஹ் அது தொடர்ந்து நடந்து போகும். ஏஜிஎஃப்ல, அலாபுரத்தில், ஜமாத்தில் எல்லா விஷயத்தையும் நான் இப்போ என் கல்யாணத்தில் கூட நான் ஜமாத்தில் போகிறேன். என் கல்யாணத்துக்கு நான் அலாபுரம் ஜமாத்தில் பவுன்சர் எடுத்து சரி அந்த முடிவெட்டெல்லாம் நான் ஆசை எடுத்தேன். சொன்னாங்க யாபுச்சினத்தை தான் எடுத்தேன் அந்த டைமில் சார்பாக. எடுக்க சொன்னேன் பர்மிஷன் 97 எழுதிப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. ஆனால் பர்மிஷன் எடுத்தேன். அதனால் ஊரில் உள்ள தொடர்புகளை இன்ஷால்லா நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு ஏதோ பிஸ்னஸ்காரவங்க நீங்கள் இருக்கிறீங்க, அதே போல் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறீங்க. ஏதோ ஒரு வகையில் எனக்கு உதவி செய்யக்கூடிய சக்தி அங்கே இருக்குது. அங்கே தம்பிக்கு நிறைய கண்டாக்ட்ஸை, அப்போ அந்த கண்டாக்ட்ஸ் மூலமாக என்னென்ன செய்யணுமோ. இப்போ அலீம் பிரதர் சொன்னார், அவன் சொன்னார் ஆயில் வந்து பெஸ்ட் ஆயில் ஸ்ரீலங்கன் ஆயில், கோகனட் ஆயில். அந்த மாதிரி நிறைய சில ப்ராடக்ட்ஸ்கள் இருக்குது. பிஸ்னஸ் லைனில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ, எந்த லைனில் ஹெல்ப் பண்ணணுமோனாலும் சுயமாக உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் இருக்கிற பொசிஷன் பொலிட்டிக்ஸில் நான் 27 இயர்ஸ் 27 கேம்பஸ் வந்து நான் 28 இயர்ஸ் அவுட் ஆகிருந்தேன். 27 வருஷம் பொலிட்டிக்ஸ் வரும். இப்போ கேம்பஸுக்கு வந்ததோ வெளிநாட்டிலே தள்ளி விட்டாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த சொசைட்டி நான் செஞ்சு கொடுக்குறேன். அதை நீங்கள் மனப்பூர்வமாக இதை நீங்கள் உங்களோட வேலையை எடுத்து செய்வீங்கன்னு எதிர்பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு பார்ப்போம். சலாம். நம்ம ஊர்வாசிகளுக்கு நம்ம ஜமாத்துக்கு உள்ள எப்போதும் வந்து அதை வெளிநாடுகளுக்கு நம்ம மனசு செய்யுது. அவங்களுக்கு அந்த வகையில் வந்து இந்த ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு புதிய டைமாக தான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் வந்திருக்கிறாங்க வற்புறுத்தலேருந்து. ஆனால் மாமா சொன்ன மாதிரி வந்தது வந்து அவங்க நலமாக பார்த்துட்டு தான் வந்தாங்க. இருந்தாலும் இந்த புதிய காலத்தில் வந்து அந்த ஏற்பாடு பண்ணி அவங்க வருஷம் சொன்னாங்க. அதனால தான் அந்த ஏற்பாடு பண்ணிருக்கு. ஸோ நான் எதுவும் கேட்டால் இந்த குறுகிய காலனால வந்து நம்ம எதிர்பார்த்த க்ரௌட் வரல. இருந்தாலும் வந்து குறைவாக இருந்தாலும் நமக்கு ஒன்றும் கொஞ்சம் நல்லா இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் நம்மளோட வாசிகளோட சோசியல் மீடியாவில் பேசி அவங்களோட மாமா சொல்றதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹிஸ்ட்ரி சொன்னாங்கல்ல, ஸ்ரீலங்கா சொல்றது இன்னும் என்ன சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி சொல்றது வந்து இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து எல்லாருமே இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கே வந்து காசு என்னோட வீடியோ இருக்கிறீங்களா இந்த மாதிரி பாஸ்ட் பேச மற்ற நிகழ்ச்சிக்கு நான் சொன்னால் வந்து நான் கூட்டிகிட்டு போவேன். அப்போ தான் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தெரியும் அறிமுகப்படுத்துகிறேன். முன்னோர்
அதான் என்னோட அம்மா ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. இப்போ இப்போ உள்ள கரெக்டாக சொல்லுவாங்க. என்ன உறவு முறை ரொம்ப ரஷ்யான உலகம் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன தகவல் வரலாறு பற்றி பேசுகிறப்ப எனக்கு ஒரு சின்ன தகவல் இருக்குன்னா, நம்ம பகுதி கிழக்கிராமநாதபுரம் கிழக்கிராமநாதபுரத்தில் என்ன அண்ணாவரம் ராமேஸ்வரம் உள்ள பகுதிகளோட வரலாற்றை இருவேணியை பேஸ் பண்ணி டாக்டர் நாதர்கான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தெரியல அவங்க இருவேணிக்காரவங்க அவங்க வந்து எழுதிட்டு இருக்காங்க. 7-8 வருஷமா எழுதுறாங்க. வரலாற்றை எழுதுறாங்க அப்படின்னா இருவேணியோட தொடர்புள்ள யார் யார் தொடர்பு இருக்காங்களோ அந்த ஊருக்கு அவங்களோட பேஸ் வந்து இருவேணி தொடர்பு தொடர்பு. ஆனால் அவங்க எழுதியிருக்கிற பூரா பார்த்தீங்கன்னா என் வீட்டில் எத்தனை பிள்ளைங்களோ எழுதியிருக்காங்க. என்னோட பிள்ளைங்க எத்தனை பேர் இப்போ அந்த பிள்ளைங்களோட பேர் ஏன்னா எங்கள் அம்மா இருவேணி தொடர்பு அப்படியே உங்கள் மாமா வந்து இருவேணி அந்த பகுதியில் எல்லாத்தையும் கொண்டு வந்து இணைக்கிறாங்க. தஸ்லீமே அவங்கள பற்றி தான் அவங்க எழுதி வச்சுருக்காங்க. 7-8 வருஷமா நிறைய செலவு பண்ணி, அதாவது காவல் செய்யறீங்களா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி செஞ்சுருக்கேன் அப்படின்னா அதனால வந்து அந்த அவங்க தான் எத்த கொடுக்கணும். இப்போ உள்ள அந்த பரபரப்பான காலத்தில் வந்து நம்ம மாமானா தச்சில்லை ஆமா நீங்க 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 ஹாங்காங் போயிட்டீங்களா? ஹாங்காங் போனாங்கன்னா எப்படி ஆமா ஆமா அவங்க சொல்றா மச்சன சொல்றா அவங்க வந்து உங்க அண்ணன் கூப்பிடுறா அதே அந்த இப்போ உள்ள இந்த பரபரப்பான காலத்தில் வந்து நம்ம ரூட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபோன் பண்ணாங்கன்னா 1 மணி நேரம் கலடிப்போம். அதாவது இந்த ஃபேமிலி ஓகே சரி அவர் சொன்னாலும் எங்களுடைய ராவத்தான் வந்து இது பாட்டன் சொல்லுவாங்கல்ல பங்காளி அவங்க வீடு தான் எங்கள் ஆரம்பத்து வீடு 10 எங்கள் வீட்டில் ஒன்றா இருக்கிற கிணறு ஷேர் உங்கள் வீட்டுக்கு ஒரு கிணறு தானே. ஸ்ரீலங்காவில் வந்து ஆரம்பத்துலேருந்து நான் எங்கள் அக்கா வந்து சீலாவில் அவங்களுக்கு வந்து அவங்க பெரிய கதை அப்படின்னா வந்து அவங்க எங்கள் ராதா இருக்காங்க அவங்க வந்து ஸ்ரீலங்காவில் வந்து சீலாவில் வந்து அவங்க மாமனாருக்கு வந்து வருஷத்தில் வந்து மச்சான் வந்து கூட்டி போகிறாங்க அவங்க வந்து டொபேக்கோ கோயில அவங்க வீட்டு கூட்டு போனாங்க. அப்போவே அவங்க இந்த வருஷத்தை அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க ஸ்ரீலங்கா வந்து ஃபியூச்சரில் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து போயிருக்கு. விளையாட்டு வந்தாங்க. விளையாட்டு வந்து 6 வருஷம் எத்தனாவது வருஷம்?
அந்த காலத்தில் வந்து என்ன இந்த புலால் தெரிஞ்சாங்க வந்து குவாரண்டைன் நான் கூட கிரிமினல் அது வந்து இந்த இதுக்கு கொடுக்குறாங்க அந்த நோய் பரவுது இருக்கு. ஆமா அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக டிபி அதிகமாக வந்து அதெல்லாம் ஊசி போட்டுட்டாங்க. ஆனால் கூலாக தெரியாது கொஞ்ச நாள் 2-3 நாள் வச்சுருப்பாங்க. அது மெயின் அதில் வந்து யூனி யூனாவில் வந்து போட்டியில் ஏறி கூட வச்சுட்டாங்க போடும் நடக்கிறாங்க. இப்போ அவங்க வரும்போது கூட வச்சுட்டாங்க வந்து அத்தாவுடைய மாமத்தா மாமத்தா அத்தாவுடைய வந்து அவங்க அப்போ வந்து மெயின் லைனுக்காக வரல. அப்போ வந்து அவங்க வயசில் என்ன செஞ்சாங்கன்னா வாய்ஸ் அங்கே தான் வளர்த்தாங்க. மாமத்தாவில் தான் எங்கள் அக்கா வளர்த்தாங்க. அங்கேயே படிச்சுட்டு படித்த பிறகு சென்ட் டேஸ் காலேஜ் காமிச்சாங்க. படிச்சுட்டு அப்புறம் இந்த ரெக்கார்ட் எல்லாம் வந்து என்னென்ன இது கூட இப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஓலைச்சுவடி கூட இருக்குதா அவங்க கசிலி பேசியிருக்காங்க. இன்னொரு தகவலே இருக்காங்க. ஹைதராபாத் நிஜாமோட தொடர்பு இருக்கு உங்க வயநாடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சிலாவுல தொடர்பு மறைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குள்ளே தான் அப்புறம் முஸ்லீம்லேருந்து முக்கியது முஸ்லீம்லாம் 28வது ஆண்டு சரியா அது நான் பார்த்த உலகத்திலே சிலாவை பற்றி இல்லை அதான் இப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு மனசில் கேள்வி வருது. இப்போ 1938 ஷில்லாவில் வந்து செகண்டரி ஸ்கூலு பிரைமரி ஸ்கூல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளோ ஒரு டெவலப்பான ஒரு 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 கிராமமா சென்ட் மேரிஸ் எல்லாம் ரொம்ப பரவாயில்லை. அது கினியமலை வந்து 1965 அந்த மாதிரி கட்டிட்டாங்க ஸ்கூல். கிரிமையில் கினியமலை வந்து 1965 சென்ட் மேரிஸ் இங்கே பள்ளிவாசல் நடந்தது அது போட்டு இல்லை பள்ளிவாசல் வந்து அது வந்து கட்டாயமாக ஏன்னா காரணம்னா எவ்ரி அந்த மார்க்கத்தை இது கொண்டு வருவாங்க. அவங்க வந்து அப்படியே வந்து பள்ளிவாசல் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களோட ப்ராஜெக்ட். இப்போ சைனாவுக்கு போனோமாங்க, சைனாலையும் வந்து ரசூலோட சாபா மரம்லாம் கட்டியிருக்கிறாங்க. ரசூல் சாபா மரம் கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் ஊரில் கேரளாலையும் ரசூலோட சாபா மரம் கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பள்ளி இருக்குல்ல, அதாவது அந்த பள்ளிவாசலை பற்றி அது எந்த ஒரு கேள்வி கிடையாது. அது அது முக்கியமாக எந்த ஒரு முஸ்லீம் இருந்தாலும் அதை கட்டுறதுக்கு ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்கூலில் சொல்கிறோம்ல, ஸ்கூலில் சொல்லும்போது அதுக்கு தனியாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும், டீச்சர் வேணும். அதுக்கு அந்த இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுனா எல்லாமே ஒரு ஒரு கரெக்டான அம்சமான ஒரு இது வேணும். அப்போ இருந்தால் தான் இந்த இதை நடத்த முடியும் பாருங்க. அப்போ சிலா ஒரு சின்ன கிராமம் 1947 சொல்லணும் அங்கெல்லாம் படிச்சேன். சிலா சின்ன கிராமம். அது அப்பயே இது பண்ணும்போது உண்மையில ஒரு ஆச்சரியமான கல்விக்கு இது தோணுது. அது பச்சா மாமா தான் சொல்லுவாங்க. என்னன்னா
அதாவது லாபத்தில் தொடர்புடையிருக்காங்க தொடர்பு அது ஸ்டார்ட் பண்ண அது இன்னும் முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி என்னன்னா இலங்கையில் நடந்த முதல்ல சிங்கள முஸ்லீம் கலவரம் நடந்தது இஸ்லாமில் 1815 நடந்தது. ப்ரொஃபஸர் அனஸ் அவர் புக்கில் சொல்கிறாரு. அவர் வந்து சொல்கிறாரு இந்திய முஸ்லிம்களுக்கும் உள்ளூர் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு பெண் சம்பந்தமான விடயத்தில் அதாவது யாரோ ஒருத்தர் வந்து அதுக்கு கிறிஸ்தவ பண்ண தூக்கிட்டு ஆகல ஏதோ பிரச்சனை அதில் வந்து நடந்த பிரச்சனை அப்படியே போலீஸ் எல்லாம் வந்து இங்கே அப்போ அவங்க இருக்கு அதான் தலைமைத்துவம் வந்து அது ஊரே தம்பி அலகாபுரம் வந்து கிட்டத்தட்ட 40 கடை இன்னும் டவுன் சிலாபுரம் கிளியமலை வந்து பள்ளிவாசல் முதல் ஜும்மா ஆமா ஜும்மா இல்ல ஆமா முன்னாடி பள்ளிவாசல் சரி மச்சான் சொல்றா ஆமா மச்சான் சொல்றா ஒத்த கடை வச்சிருந்த கடை நான் சொல்றதுக்கு வந்தேன் அப்ப என்ன அது உண்மைதானே ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் முஸ்லீம்களாக இருந்தது உண்மைதானே புதுமடமோ சரி நான் சொல்லுவாங்க என்னன்னா இந்திய முஸ்லீம்களையாக இருந்தது இப்போ அவங்கள்ட்ட 4 கடை இருக்குதுன்னு அந்த 4 கடையை கட்டிக்காம இன்னொரு கடையா இருக்குது மெட்ராஸில் ஒரு பெரிய பணக்கார கேள்வி அப்போ அவர் கேட்டாரு உங்கள் அத்தா பேர் தான் தெரியுமா கேள்வி அத்தா அவர் சொன்னாரு 15 தலைமுறை சார் நீங்கள் எந்த வரைக்கும் நான் என் அம்மாட்ட போய் அத்தாவை சொல்லுவோம் அத்தாவை தெரியும் சொல்றாரு பிள்ளைகள் பழங்கள் ஊருக்கு பழங்கள் இல்லாத பழம் தலைமுறை எழுதி தலைமுறை எழுதி எடுப்புங்கிறது முக்கியம். அது பவர் ஆஃப் ரைட்டிங் என்ன மலையாளம் எல்லா நல்ல பேச்சா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அந்த இன்னொரு விஷயம் என்ன சிலாவில் மலேயோ மோஸ்ட் மோஸ்ட்லி ஸ்ரீலங்கன் நியூஸ் ஆப்பிரிக்கன் தானே
ஸ்ரீலங்கன் மோஸ்ட் வந்து அதில் ஒரு சரித்திரம் ஒன்று இருக்குது. அன்றைய சரித்திரத்தை சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இந்த மொஸ்கை கட்ட உள்ளவங்க ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ். நமக்கு தெரியுமா தெரியாம? அதாவது ஷாஃபி நீங்க சொன்னாங்க மூசு சொன்னாங்க. ஆமா, அதுல வந்து அந்த நேரத்துல புலவரை பார்த்தாங்கன்னா அங்க இருந்துருக்காங்க. எங்க கடையில ஜங்ஷன் பேர் புலவர் ஜங்ஷன். எங்க கடையில ஜங்ஷன் பேர் புலவர் ஜங்ஷன். உங்களுக்கு தெரியும் தானே? புலவர் ஜங்ஷன் தான் எங்க கடை ஜங்ஷன் பேர். புலவர் ஜங்ஷன் தான் சொல்லுவோம். இன்னொரு கொப்பரா ஜங்ஷன் தான் இன்னொரு ஜங்ஷன். அப்புறம் அந்த கிணியமா இந்த குரூப் எல்லாம் இருக்கிறாங்க. சரியா? இது உண்மையிலே பொருளாதாரம் வந்து அங்கதான் இருந்துச்சு. அதான் உங்களுக்கு எல்லாரும் வாசிகள் வர்றது போறது இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் மலேசியாவுக்கு தான் உருவாக்கி இந்த 64 பிறகு ஏன்னா நான் வந்து வயசாளியை சந்திச்சு அழகாக நான் பள்ளிவாசலில் போயிருக்கிறேன். ரொம்ப வயசாளி எங்க ஊர்ல கேட்டாங்க. சிலாபமா நீ அப்படியா? சிலாபத்தில் பார்த்து பேரை சொல்லி சொன்னாரு. இந்த பண்டார நாயக் உசோடு இருக்கிறானா இல்லை குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்கன்னு இவ்வளவு ஞாபகம் அதை வயசா Washington DC to the Department of he is from Chile. My grandfather used to talk about him. My grandfather used to talk about Vagasala. அந்த அளவுக்கு நம்ம சிலாவில் ஆட்சி சாதாரண வாசிக்கிறோம். இன்னொரு விஷயம் கவலைக்கியமான விஷயம். ஒரு 15-20 வந்து அல்லாத பேரு இங்கே உள்ள யாருமே தெரியாது. நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நம்மளோட என் வீட்டில் தான் வந்து ஸ்கூலில் போய் கூட்டிட்டு போய் பெரிய வீடு தெரியும். மலையாளம் பேசுறாங்க. வேண்டாம் வேண்டாம் நம்ம சட்டை போடுறாங்க. நீ போய் நாம மலையாளம் சொல்லுறாங்க. ரொம்ப என் பிள்ளைகளை நான் ஆரம்பத்துலேருந்து தமிழ் தான் வீட்டில் இங்கிலீஷ் எந்த தமிழுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த நாட்டை பொறுத்தவரை நம்ம வாசிக்கிறோம். இந்த நாட்டை பொறுத்தவரை என்ன பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் என்னன்னா அதாவது 69 எல்லாரும் தமிழ் தான் தமிழ் பேசுவாங்க. 69
ஞாபகம் இருக்குது. நிறைய பேர் மாமா சொல்ற டைம் தான் எங்களை கொண்டு போய் அதுக்கு பயந்துட்டு தான் எங்கள் அக்கா ஊரில் போய் விட்டாங்க. எங்களை 3 பேர் ஊரில் போய் 1970 வந்து லாங்குவேஜ் மாறிச்சு. இங்கிலீஷ் மீடியம்ல இருந்து மிலேஜ் மீடியம் மாறிச்சு. அதுக்கு பிறகு இந்த பூமி சூப்பராக வந்துச்சு. அப்போ வந்து கொஞ்சம் நமக்கு பண்ணாங்க. அப்போ வந்து அதுக்கு பிறகு என்னாச்சு, அதையும் வெட்டு விட்டாங்க. அதை வந்து நம்மளை வந்து 1967 மெடிக்கல் காலேஜில் சேர்றேன். மெடிக்கல் காலேஜ் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் டாப் மெடிக்கல் ஸ்கூல் ஹைட் ஃபங்க்ஷனில் ஒரு மாதம் அக்கா இப்போ கிராமப்படுறதுமா விசிட் பண்ணிட்டாங்க. வேளாண் வந்தார், அவங்க போய் முடிச்சு சேர்ந்துட்டாங்க. அது வேற கதை. 67 மெடிசன் ஹைட் ஃபங்க்ஷன் ஒரு இடத்துக்கு போகிறது காலேஜ். அப்போ வந்து காலேஜ் செக்ரட்டரி வந்து எனக்கு கூப்பிட்றாரு. இந்த மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஐ திங்க் யூ நீட் த ஸ்காலர்ஷிப். அவருக்கு தெரியும் நம்ம ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன். யூ அப்ளை. லெட்டர் படிச்சுன்னா 10 scholarships, federal scholarships for Malay students in India. In India. எந்த வருஷம் அது? 67. 67 இல்லையா? 1967. 1967 அப்பயே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது 1964. ஏன்னா வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் வினய் கவர்னர். அப்போ வந்து நான் வந்து ஃபார்ம் 6 போகும்போது அப்போ கடைகளை வந்து எல்லாம் நோட்டிச்சு. ஆமாம், எழுதி. So I needed some financial support. So Haji Hamdan was the Director General of Education. He was formerly Principal of Tugapur Ramani School in Ipoh, Tiger Inn. அப்போ வந்து 6th கான்ட்ராக்ட் ஸ்கூல் அதில் வந்து பண்ணி கேட்டாங்க. அவர் சொல்லிட்டாரு ஸ்காலர்ஷிப்பை உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டாங்க. Director General saying, no, I'm sorry, I tried. Yeah, அவரே நீங்கள் 66 ஃபார்ம் 6 அப்போவே ஆரம்பிச்சாங்க. நம்மளும் அதுக்கு தோதாக மாறி this was necessary. Otherwise we won't get education. So we need to change. அது பெற்றோர்கள் வந்து தாமதம் but time actually their class fees. I agree. அதாவது இப்போ this time balance வந்து நடக்குமா தெரியாது. ஏன்னா வீட்டில் வந்தாலும் அவங்க நாயெல்லாம் பட் இந்த எக்ஸாம் சிச்சுவேஷன் 10 ஸ்காலர்ஷிப் இல்லை. I was rejected. டெல்லிக்கு போனேன் இன்டர்வியூ. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தேன் ஹெப்படைட்டிஸ். அப்போ வந்து டாக்டர்கிட்ட கேட்டேன், நான் டெல்லிக்கு இன்டர்வியூ பண்ணேன். அந்த டாக்டர் நீ ஃப்ளை பண்ணணும் வீட்டில் போட்டு பண்ண மாட்டேன். அப்துல் ரஹ்மான் தான் வந்து எனக்கு ஒரு பேக் கொண்டாந்தாங்க அக்கா இருந்தாங்க சென்னை. அங்கிருந்து எனக்கு ஒரு பேக் டெல்லிக்கு போகிறதுக்கு பேக் மெலேசியா கிடையாது, எல்லாம் ஜப்பூர். எத்தனை மெலேசியா போனாங்க. நம்ம ஆமா அதுல வந்து ஃபேமிலி வெரி ரிச் ஜுவல்லர்ஸ் ஸ்காலர்ஷிப் போறாங்க. இது ஸ்காலர்ஷிப் he was given. I was not given. And I am in the top medical school. அதுதான் இல்லை. அது 10 பேர் இருக்காங்க. அது வந்து 2 பேர் தான் மாமியார்.
10 years வந்து அங்க ஊருக்கு போறவங்க வந்து they had some இல்ல வசதி கொஞ்சம் வசதி there are only a few of us some I mean we ஊருக்கு போனாலே வந்து business போச்சு business போச்சு ஸோ ஊரில் வந்து நிறைய இருக்குது கொஞ்சம் சொத்து இருக்குது அதை வைத்து படிக்கிறோம் அப்படிதான் நாங்கள் படித்தோம் ஆனால் வந்து எவ்வளோ தான் பட் ஜேகே மாமனார் ஜபர்லா மாமனார் பகீருக்கு முதல்ல இதுக்கு அனுப்புறதுக்கு என்னது சவுதிக்கு அனுப்புறதுக்கு அவரை காசு ஜபர்லா காசு எங்கள் அம்மாட்ட காசு அதே மாதிரி Malaysian Indian Scholarship Fund. They did for 1 year. But I don't know the road. படிச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து இதை கிடைக்கும் லோனை Malaysian Indian Scholarship Fund இதை the next 2 years அவங்க யாருக்கு வராங்க everything is see அந்த மாதிரி டிகே வேண்டிய நேரத்துக்கு இந்த மாதிரி சொல்லி காட்டினோட வேற மாதிரி தான் பேசுவாங்க அவங்க ஹார்ட் அதாவது எங்கள் அம்மா வந்து விஜயமராவுக்குலாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆனால் அவள் யோனா யாப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப மதிப்பார். என்ன எனக்கும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சது அவர் வந்து குடிகாரன்னு சொல்லுவாங்க தவிர, ஆனால் வந்து அவர் வந்து இதே மாதிரி ஒரு மனசு இருக்குது அப்படின்றது ரொம்ப பேருக்கு தெரியாது. மொபைல் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. நான் இந்த விஷயம் இருக்கும்போது அவங்க கல்விக்கு இந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்கிற விஷயமே இன்னைக்கு தான் தெரியும். அவங்கள பற்றின அந்த இமேஜ் வந்து மாறுது. அதை நீங்கள் நேரத்தில் சொல்கிறீங்க, பெரிய இதே மாதிரி தான் வந்து 2 பேர் வந்து எல்லாம் நல்ல விஷயங்கள் வந்து தெரியாமல் ரொம்ப பேர் அதே மாற்றத்தில் மனுஷனோட இயல்பு வந்து நெகட்டிவ் தான். கல்வின்றது ஒரு வாழ்க்கையே மாற்ற போயிடுது. அதுக்கு அவங்க உடல் பெரிய அவங்களோட எதுவுமே பார்க்குறது எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. 90% செலவு வந்து எம்பிக்கு 9% தான் போயிடும் சைனீஸை பற்றி வெளியில வந்து எல்லாரும் 9% வெளியில வந்து நம்ம ஒரு ஆள் ஒரு மாதிரி சொல்லுவாங்க சைனீஸ் அப்படின்னா. ஆனால் வந்து பலருந்தாங்க அவங்களுக்கும் வந்து கல்விக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க, ஃபேமிலியில் வந்து மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எல்லா இதுவும் அவங்க பொங்கலுக்கு வந்து எல்லா இதுவும் இருக்குது. அவங்க ட்ரெஸ் ஒரு பக்கம் இருந்தாங்க, ஆனால் மனசுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் ஒரு ஜான் ஒரு வேர்டு சொல்லுவாங்க. டயானாவை வந்து பிரிட்டிஷோட கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கற்பிணி, கற்பு பெண், கற்பில் சிறந்தவன். இதை வந்து தமிழ்நாட்டு இதோட நோக்கத்தில் பார்க்காத. அதே மாதிரி செக்ரட்டரி வந்து மாநில வாசனம்னா
settled the work within the first year of ரெண்டு சமுதாயம் தேசியாவில் இந்திய முஸ்லிம் சமுதாயம், சீக்கிய சமுதாயம். அவங்கள வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் எதிர்பார்க்கறது இல்லை. பெரும்பாலும் தன்னிறைவான சமுதாயம். ஒன்று சொல்லணும்னா என் மகன் ஸ்டாண்டர்ட் 6 படிக்கும்போது ஸ்டாண்டர்ட் 6 முடிஞ்ச உடனே அப்பா அவன் கேட்டேன் இப்படித்தான் இது வந்து செஞ்சுட்டு I was surprised தான் எல்லாம் பிறகுதான் தெரியும் டாப் ஸ்டூடெண்ட் இன் பேக் டாப் ஸ்டூடெண்ட் இன் பேக் அந்த ஸ்டாண்டர்ட் யூபிஎஸ் ஆமாம் ஆமாம். டாப் ஸ்டூடெண்ட் அவங்க என்ன பண்ணாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல டிஸ்ட்ரிக்ட் That school was very good. Anna, almost 5 years. A levels, JP is called. The school learned that in the residential students to JPA. These are our candidates. Then they call I'm sending a student. Then he got into matriculation instead of the A levels. So he got into matriculation. They put him up for interview for the Irish College for next year. After they sent for Malaysia, they sent for other than 6 years. So 1 year or 2 years off because of the performance. But other one they did. I'm not saying it. Some of them, but in general there was a problem. Yes. Since we are talking about the education, Vice President, and என்னோட portfolio வந்து education so last year we went to higher education issue தான் மெயினாக அவங்க பேசணும். நம்ம ஆளுக்கு வந்து அந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது ஸோ அப்போ whatever reason அவங்க நிறைய பேர் வச்சுருப்பாங்க. பட் அதெல்லாம் மாற்றுறதுக்கு வந்து அந்த பாலிசி வந்து மாற்றினா அது ஒரு பக்கத்து இருக்குது. அது வந்து ஸ்டேட் டைம் அப்படி போய்க்கு நாங்கள் என்ன பேசுகிறது அப்படின்னா வந்து நம்ம பிள்ளைங்க வந்து யார் வந்து இப்போ ரெஸ்டே யூபியில் வந்து அப்ளை பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆகல ரைவான் போட்டுட்டு தென் அந்த லிஸ்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டுட்டு வாங்க. நாங்கள் வந்து மெனுவலாக வந்து பிளேஸ்மெண்ட் போட்டுருக்கோம் அப்படின்னு போட்டு எக்ஸாம் போன வருஷமாக நம்ம தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வருஷத்துக்கு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பிள்ளைங்க யார் அந்த மாதிரி ரைவான் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிடுறேன் ரைவான் போட்டுட்டா உங்கள் பேர் வந்து அஃப்கோர்ஸ் டாப் ஸ்கூலர் தான். அந்த லிஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் பர்மிட் மூலமாக வந்து அதை மெனுவலாக வந்து அந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் வந்து அந்த அஃப்கோர்ஸ் பாலிசி மாற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நாங்கள் எல்லாரையும் இது வந்து முதல்ல பார்த்தோம்னா நான் இப்போ தான் வந்து பண்ணிட்டு போனேன். இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு
3 மினிஸ்டர் மாறி இருப்பாங்க. அப்பவே வந்து அந்த இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதை மாற்றுறதுக்கு. அப்போ போகும்போது அந்த மினிஸ்டர் வந்து ஓகே அவங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு இந்த சூழ்நிலை அதை மாற்றுறதுக்கு அப்புறமா அக்ரி பண்ணிட்டாரு. பண்ணதோட வந்து அப்புறம் அடுத்தது மாறிடுச்சு. இப்போ ஒரு இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 மினிஸ்டர் மாறிட்டாங்க. அப்போ ஒரு முறை போகும்போது இவர் வந்து 2வது ஆண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு அவங்க பார்த்து அவரும் மாறிட்டார். ஸோ அதனால் இப்போ நேரடியாக போயிருக்கிறோம். எல்லாம் அதை வந்து சீக்கிரம் முடியறதுக்கு எல்லாரும் முயற்சிக்காம நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல இதாகிடும். நான் சொன்ன மாதிரி யாரும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா அதையும் போட்டுட்டு நீங்கள் அன்னைக்கு போகும்போது அவர் இருந்தாரு. அவர் பார்க்க அங்கதான் போயிருந்தோம். அவர் இருந்தார். ஆனால் அவரை மீட் பண்ண முடியல. அன்னைக்கு வந்து சவுதி அவங்க அக்கா வந்து ஓகே சரி சரி எல்லா பொருளும் படிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து படிக்கிறதுக்காக படிக்கணும். அது போய் ஜமாத்து போகிறோமோ அந்த ஜமாத்தை நிறுத்தி இந்த மாதிரி படம் பேசி அது சொல்ல போய் இல்ல நான் பயப்படல. அது சொல்ல போய் தான் வந்து தேவையில்லாத பேச்சு பேசி இல்ல இல்ல அதை வந்து விசா இருந்துட்டு நம்ம செய்ய முடியல. இந்தியாவில் ஏன்னா இங்க இருந்து செய்ய அதாவது நம்ம அக்கறை எடுக்கிறோம், நம்ம அக்கறை எடுக்கிறோம். ஆனா அவங்களுக்கு இது மாதிரி படிக்கிறாங்க. ஹை ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் அவ்வளோ பஸ் வருது. அவ்வளோ பஸ்லையும் பார்த்தா லேடிஸ் தான்
நம்ம கூட போறாங்க அது நான் எதுக்கு போறாங்க ரெண்டு பேர் போறோம் அடிச்சிட்டு வராங்க நான் முஸ்திக்குவாங்க அவசியம் போறாங்க என்ன ப்ராப்ளம் பாருங்க எல்லா ஊர்ல இருந்து பஸ் எல்லா பேஷண்டா அவங்கதான் என் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறேன் 50 பேர் வெளியே விட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு என் வீட்டுக்கு வந்து ஒரு பையன் பஸ் ஏற்றிருக்காங்க எல்லாம் படிச்ச கிராஜுவேட் அவ்வளோதான் கிராஜுவேட் படிச்சாங்க ஏன்னா வந்து முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணுற ஒரு டெஸ்ட் பண்ண ஆள் இல்ல ஊர்ல வளர்ற பிள்ளைங்க வந்து தாயோட இதுல மட்டும்தான் வளர்க்குறாங்க. அம்மா எவ்வளவு வேணுமோ இங்க அனுப்பிடுவான். அம்மா வந்து ஒரு மோட்டர் பைக் வேணும்னா உடனே வாங்கி முடிய நம்மளுக்கு 300 போட்டு இல்லை நீங்கள் சொல்ற மாதிரி ஏற்கனவே முன்ன வந்து இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஊரில் அங்கேருந்து ஆட்கள் ஏற்பாடு பண்ணி ஆள் வந்து பேசி ரெஸ்பாண்ட் வந்து வெரி ரெஸ்பாண்ட் இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் ஒன்று இருக்கு இப்போ வந்து எல்லாரும் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுச்சு அந்த ஆக்சஸ் வெளிநாட்டுக்கு போயிட்டு கவர்மெண்ட் வேலை தான் பார்க்குறாங்க. அப்போ வந்து ரத்த நோய்களுக்கு போது அந்த ஒரு இது எடுத்தாங்க உங்களோட ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட இல்லை அவங்க படிச்சுட்டாங்க ஆனால் அவங்களோட இது லெவல் வந்து ஸோ எடுக்க போகும்போது ஒன்லி ஃபியூ அவங்க தான் வந்து எலிஜிபிள் போகும் மற்றதெல்லாம் வந்து அந்த பொறுப்பு இல்லை எங்கள் அண்ணன் பையன் ஊரில் இருந்து ஐஏஎஸ் ட்ரை பண்ணிருக்கான் ஊரில் படிக்காத இன்னைக்கோட அவனை பேசுகிறேன் நல்லா படிக்கிறேன் நான் 16th எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுவேன் ஐஏஎஸ் மற்ற பக்கத்துலேயே ஐஏஎஸ் அம்மா சேர்க்க மாட்டேன் இது சொல்லப்போய் நானும் கேட்டால பேச போகும்போது ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் பேச போகும்போது இது முக்கியமான காரணம் வந்து தாய்மார்கள் வந்து அவங்களும் சொல்லிக் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க அத்தா மார்கள் வெளிநாட்டில் இருக்காங்க. தாய்மார்கள் இருக்கும்போது அவங்களும் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ தாய்மார்களுக்கு வந்து ஒரு கேம்ப் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்ன பிடிச்சிட்டாங்க ஏன்னா எங்கள் அம்மா அவருக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. எங்க அம்மா மாதிரி தான் கவுன்சிலிங் வைக்கணுமா ஒரு 3 பேர் லிஸ்ட்ல வச்சுட்டாங்க. மூணு முஸ்லீம் தான் இருக்காங்க கரெக்டாக 2 பேர் பெரிய பண்ணாங்க 2 பேர் அபுல் ஹசன் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அப்படி பேசிக்கலாம். ஜாலி பண்ணுறதுக்கு ரொம்ப திணிறாங்க. கஞ்சா அடிக்கிறது நிறைய எப்படி யாருன்னு மடிக்கிறது நான் என்னோட ஒப்பீனியன் இன்னைக்கு ஊரோட இடத்துல வந்து பெரிய பசங்க விட்டுறவங்க அவங்க எல்லாம் சேர்த்தாங்க வாழாங்க. இந்த சின்ன பசங்க 2 வயசு இருக்காங்க அவங்க நம்ம கையில் கொண்டு வந்து அது யார் செய்வாங்க அவங்க
வரும்போது அவங்க நான் இருந்தேன்.